ஹாய்ங்க, இன்னைக்கு வீடியோல கேரளா ஸ்பெஷல் பத்ரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1/2 டீஸ்பூன் உப்பு, நான் இடியப்ப மாவு தான் சேர்த்திருக்கேன். மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பிளேட்ல கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துட்டு மாவை எடுத்து வச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம். கையில கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சி பிணைஞ்சா மாவு ஒட்டாது. நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப தேய்ச்சிக்கலாம். பூரிக்கட்டையில கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்துட்டு உருண்டையா உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஷேப் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. ஒரு மூடி வச்சு ஷேப் எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தவா வச்சு தவா சூடு இருந்தும் லேசா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒன்னொன்னா சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, டேஸ்டியான பத்ரி ரெடி. குருமா கிரேவியோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். எதுவுமே இல்லையா, அப்படியே சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். தினம் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா, அப்ப ஒரு முறை டிஃப்ரெண்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை